இது என்னோட சுடி டாப். இது ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ இதில் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சுடிதார் சாரீஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை ட்ரையாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இதில் வரைஞ்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பிளாக் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். அதில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் மெட்டாலிக் கோல்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டில் அழுத்திட்டு நம்மளோட கிளாத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசைன் பிரிண்ட் ஆயிரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டிசைனுன்னு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனை நீங்கள் அதில் கட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், கிளாத் பின்னாடி ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பிரிண்ட் எடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கலர் வந்து பேக் சைடும் படும். அதே பீஸை வச்சு தான் நான் வேறு ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் இமேஜினேஷன் படி நீங்கள் விருப்பப்பட்ட டிசைனை நீங்கள் பண்ணிக்கலாம். காட்டன், ஷிஃபான், சில்க், பூனம் இந்த மாதிரி எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் அதில் நாமளே இந்த மாதிரி ஈஸியாக பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபேப்ரிக் எந்த கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்டாகவோ இல்லாட்டி மேட்சிங்காகவோ நீங்கள் என்ன கலர் விருப்பப்படுறீங்களோ அதோட ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதோட ட்ரெஸ்ஸை ரிவர்ஸ் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாஷ் பண்ணாலும் இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.